திருச்சி வேலுசாமி ஜெயின் கமிஷன் வரைக்கும் போராடின ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அந்த மனிதர் இங்கே பேசிட்டு இருக்கிறாருன்னு அவரை பற்றி விசாரிக்கிறேன். சுவாரஸ்யமான விஷயம், அதை சொல்கிறேன் நான். அவரை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் இன்னொரு அவர் கூட இருக்கக்கூடிய சககால நண்பர், அவருடைய சககால நண்பர், அவரும் காந்தியவாதி. கேட்டவுடனே அவர் ஒரு மாதிரின்ற மாதிரி என்னை தப்பாக சொன்னோடனே அப்படி எனக்கு பார்த்தா அப்படி தோணலை. நம்ம திருச்சி சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு தெரியும் யாருன்னு என்ன எதுன்னு விசாரிங்கன்றப்ப அந்த தகவல் எப்படியே திருச்சி வேலுசாமிக்கு ஸோ ஏகலைவன் ஒருத்தர் குமுதத்தில் நம்மளை பற்றி விசாரிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. உடனே எக்மோருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க ஒரு ஹோட்டல் அங்கே தங்கிட்டு வாங்கன்றார் ஒரு நாள். போன உடனே உட்காருங்கன்னு உட்காந்தோடனே அப்போ தான் ஒரு பையன் வந்து ஏதோ வாங்கிட்டு வர சொல்கிறாரு. கணக்கெல்லாம் கேட்குறாரு. கணக்கு கேட்டால் காசு இடிக்குது. விட்டார் ஒரே அடி கன்னத்தில். கிறுகிறுத்து போச்சு அந்த பையனுக்கு. எனக்கு ஆடி போச்சு. என்னன்னு தெரியல, இவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்கிறாரு அப்படின்னு. என்னங்கன்னு கேட்குறேன். என்னங்க ஒரு 10 ரூபா 100 ரூபா வேணும் கேள்வி தரேன் நான். ஆனால் வணக்கம் நண்பர்களே, மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்களை நாம் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியான நேர்காணலை இப்போது பார்க்கலாம். நீங்கள் இப்போ திராவிட அரசியல், நீங்கள் ஒரு டைஃபி, திராவிட அரசியல், பெரியார் பக்தர் அப்படிலாம் இருந்துட்டு இப்போ வந்து தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வந்திருக்கீங்க. அதுவும் வந்து சீமானுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. எப்படி இந்த ட்ராவல் மாற்றம், எதனால், எந்த புள்ளியில், எது சீமான் சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை சீமான் உங்களுக்கு எதுவும் பெரிய அளவில் பணம் கொடுக்காரா? மாதம் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருக்கிறாரு. சீமான் அவ்வளோ செழிப்பாக இருக்காரு. ஆமாம். என்ன சீமான் நிஜமா இல்லைங்க, இந்த மாதிரி வெளியில் ஒரு தோழர் எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் என்கிட்ட பழக்கமாகிட்டு வந்து என்னை கேட்குறாரு. ஏகலைவன், நான் கவனித்த வரைக்கும் அவங்கள பற்றி எனக்கு தெரியும், தப்பாக நினச்சிக்காதீங்க. சீமானுக்கிட்டேருந்து மாதம் ஒரு 2-3 ரூபா உங்களுக்கு வருதா அப்படின்னு. சிரிச்சிட்டு அவ்வளோதான் சொன்னாங்களா ஐயான்னு கேட்டேன். சிரிச்சிட்டு நான் சொன்னேன், வெளியில் அந்த மாதிரி பேசுகிறாங்க, இப்போ ஏன் சீமான் ஆதரவு அப்படின்னு நிற்கிறேன் அப்படின்றப்போ இன்னொன்று, இந்த வலியை ஆதரவு தெரிவிக்கிறதுல ஒரு மதிப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கணக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை உட்காந்து விவாதம் போது பேசுனீங்க. வெளியில் இருந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு உள்ளே போகிறோம் மரியாதை. திமுக ஆதரவாளர் இருந்துட்டு அதில் அதை திட்டிட்டு சீமான் பக்கம் போனீங்கன்னா, இல்லை நாம் தமிழர் பக்கம் போனீங்கன்னா இங்கே இன்டெலெக்சுவல் ஆகிடும். ஆமாம், இங்கே அந்த மாதிரி இருக்காது, மதிக்க கூட மாட்டிருக்காங்களேன்னு அடிக்கடி உங்களை போல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் பார்க்கல. இப்போ திராவிடத்தை விமர்சிக்கிறோம். இல்லை இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சீமான், அதாவது சீமான் தமிழ் தேசியம் அவர் சரி அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு ஏன் வந்தீங்க? இல்லை, என்னென்ன உங்களுக்கு 2009 வரைக்கும் முடியுது. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. விட்டுட்டு போட்டு போயிருக்கலாம்ல. இதுக்கு மேலே ஈழத்தை பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. தலைவர் இல்லைன்றாங்க. அந்த இயக்கம் எல்லாம் அந்த முடிஞ்சு போச்சு. நாடக குரூப் எல்லாம் அப்படி பேக் டு கலைஞ்ச மாதிரி போயிருக்கலாம்ல. அவர் ஏன் நிற்கிறாரு? தொடர்ச்சியாக சிறைச்சாலைக்கு ஏன் அவரை வைக்கணும்? அப்போ ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ளே வராரு, அது கூடாதுன்றதுக்காக ஒரு முயற்சி அணிக்கிறது திராவிடம் செய்ததா இல்லையா? 1.5 ஆண்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் சிறைச்சாலையே இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் பார்க்குறேன். எனக்கு அவர் மேலெல்லாம் பெரிய இதில் ஒரு 2 முறை அதுக்கு முன்னாடி பேட்டி எடுக்கிறேன், அவ்வளவுதான். பெரிய பரீட்சையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. கடைசியாக ஒரு கூட்டம் எங்கே வருது, அவர் கைது ஆகிறதுக்கு முதல்ல திருச்சி வேலுசாமி அவரும் ஒரே மேடையில் பேசுகிறாங்க 2010. அப்போ அவர் எமோஷ்னலாக திருச்சி வேலுசாமி ஹெவியாக பேசுகிறார், இந்த துரோகத்தெல்லாம் பேசுகிறார். அன்றைக்கி அவர் அப்படி தான் வெளிப்படையாக பேசினார். இவர் ஒரு படியாக மேலே போகும்போது, என்னுடைய மாணவனை அடித்தா என்னுடைய மீனவனை அடித்தா உன்னுடைய மாணவனை திருப்பி அடிப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறார் அந்த வார்த்தை. முடிச்சுட்டு வந்து, ஐயா எங்கே போகிறீங்கன்னா, நான் குமுதம் தான் போகிறேன்ற, வாங்க இறக்கி விட்டு போகலான்னு வாசலை இறக்கி விட்டு போகிறேன். நான் உள்ளே போய் மேலே ஏறதுக்குள்ளாரே நமக்கு இந்த ஐஎஸ் சோர்ஸ்லாம் இருக்குல்ல, இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன அவருக்கு இந்த மாதிரி கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. படிக்கட்டி ஏறி மேலே போகிறோம், அந்த ஸ்லாப் இருக்குல்ல நம்ம ஆஃபீஸில், மேலே போகும்போது உடனே கட் பண்ணிவிட்டு அவர் போட்டால் எங்கே இருக்கிறீங்கன்னா, நான் அப்போ தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறேன் ஐயான்னாரு. உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க, தூக்க போகிறாங்க பாருங்கன்னுட்டேன். அப்படி உள்ளே போனவர் தான் வெள்ளூர் சிறைக்கு இதுக்கு முன்னாடி பல காலம் நான் போயிருக்கிறேன். ஆனால் அந்த 7 பேர் யாருன்னு எனக்கு அந்த என்ன சிம்டம்ஸ்லாம் இல்லை, எனக்கு தெரியல, பார்க்க முடியுமான்னு தெரியல. இதே வைகோ அவர்கள் இருந்தப்போ போயிருக்கிறேன், அவரும் சிறையில் இருந்தாங்க, நெடுமாறலாம் இருந்தப்போ. அப்போ அந்த 7 பேரை பற்றி யாருக்கும் தெரியாது, பார்க்கணுன்ற எண்ணமும் கூட வராது. ஏதோ 7 கலர் 7 மலை தாண்டி அந்த சிறைக்குள்ளே இருக்கிறாங்கன்ற மாதிரி அப்படி தான் வச்சுருந்தாங்க. தனிமை சிறை ரகசியமாக தெரியும், வெளியவே தெரியாது. சீமான் உள்ளே போன பிறகு நாங்கள்லாம் மட்டும் போயிட்டு வருவாங்க. பார்க்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஐயான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு காக்குறாங்க. அப்போ தான் பேரறிவாளன் மொதல் வந்து கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறாரு. முருகன், சாந்தன் எல்லாரையும் அப்போ தான் பார்க்குறேன்.
சாந்தனுடைய அதெல்லாம் நிறைய கதை ஒரு நாளைக்கு பேசணும். இல்லை, அதே வேலூர் சிறையில் தான் நானும் முதல் முறையாக வந்து நீங்கள் சொல்கிற அதே சம்பவம் நம்ம ரெண்டு பேரும் தான் போகிறோம். நம்ம போகிறோம் முன்னாடி வேலுசாமி நான் கூப்பிட்டுட்டு போகிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி அழைச்சிட்டு போனேன். என்ன வந்து இவர் வழக்கறிஞர் காமராஜ் கூப்பிட்டு போனார். நான் என்ன சீமானை பார்க்க. ஆமாம், அப்போ நாங்கள் வந்து சீமானை பார்க்கறதுங்கிறது அவர் இருக்காருங்கிறது பார்க்க போகிறது. அடுத்தது நோக்கம் வந்து இவங்க பார்க்கறது. என்னென்ன இவரை பார்க்க போன உடனே அந்த 7 பேரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுக்குவார். காலையிலேருந்து வரங்கொட்டலாம் இவங்க தான் பாருங்க, தம்பிங்க இவங்க தான். அப்புறம் அவரை விட்டுட்டு இவங்ககிட்ட தான் பேசி நிற்பாங்க எல்லாரும். அப்படி தான் எல்லாருமே பார்க்க. அப்போ இது ஏன் செய்யணும்? அப்போ இதுக்கு முன்னாடி சிறைச்சாலைக்குள்ள இருந்தவங்களாம் ஏன் செய்யலை? ஒரு இவரால் முடியுதுன்றப்ப அரச செல்வாக்கோடு இருந்த உங்களால் ஏன் முடியல? கேள்வி வருதா இல்லையா? அப்போ 10 விழுந்து போனதுக்கு பிறகு ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சி அதை பேசணும், பேசுபொருள் ஆக்கணும்னு சொல்கிறப்ப ஏன் செய்யணும்? இதெல்லாம் எனக்கு ஒரு யோசனை வருது. இந்த தார்மீக அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியல்னு ஒரு களம் பிறக்கிறப்ப அது கட்டாயம் ஆதரிச்சு ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கி வெளியிலேருந்து உங்களை மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இல்லை, திராவிட அரசியல் சாதி ஒழிப்பு அப்படின்னு ஒன்று பயணிக்குது. உங்களுடைய சிந்தனை சாதி ஒழிப்பு அரசியல் அந்த மாதிரியே தான் இருக்கலாம். இப்போ திராவிடம் சாதியை ஒழிக்காத சாதியை தமிழ் தேசியம் ஒழிச்சிருமா? தமிழ் தேசியம் என்ன செய்யும்? எந்த நம்பிக்கையில் நீங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறீங்க? இல்லை, இப்போ இன்றைக்கி இதை கேட்கலாம் நிறைய பேர். நான் விவாதத்துக்கு தயார்னு தான் சொல்லுவேன். நான் ஒன்றும் முரட்டுத்தனமாலாம் சீமானா அங்கே சீமான்கிட்ட விமர்சனங்கள் இருக்குது, இல்லைன்னா நான் சொல்லவே கிடையாது. ஆனால் அந்த ஒரு தமிழ் தேசியம்னு வரும்போதே ஒரு இயக்கமாக இருந்த வரைக்கும் திராவிடத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. திராவிடத்துடைய அறிவுஜீவிகளுக்கு பிரச்சனை இல்லை. எனக்காக எதிர்த்து கற்று எழுதுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்ற தட்டுக்கு எவனும் பங்குக்கு வரலன்ற எண்ணம் திராவிடத்துக்கு இருந்தது. என்னதான் இருந்தாலும் மணியரசனுக்கு நம்ம தான் மேடை போட்டு கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் தியாகுக்கு நம்ம மேடை போட்டு பாராட்டினா தான் உண்டு. என்னதான் இருந்தாலும் இப்படியே பேசிட்டு கரைஞ்சி போயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் இவங்க அவ்வளோதான் லிமிட், அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒன்று நீ சாப்பிட்றதுல கையை வைக்கணும்னு ஒரு இடம் அரசியல் வருதில்ல, ஓட்ட அரசியல் வருதில்ல, அதிகாரம் அரசியலுக்குன்னு சீமான் தமிழன் என்ன சொல்லிடுதுன்னா அந்த அரசியல்லாம் ஒரு சாக்கடைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனை மட்டும் அந்த சாக்கடையில் நல்லா அதுதான் அங்கே வீழ்க்க வைக்கிறது. என்னென்னா இந்த ஒரு இடத்த நம்ம யோசிக்கிறோம். இவன் இது வரைக்கும் வந்து எதுக்குமே பயப்படாதவங்க. இந்த ஓட்டு அரசியல் வந்து 1 ஓட்டு 2 ஓட்டு 2%, 4%, 7% ஏன் இவ்வளவு தமிழ்நாட்டு அரசியலில் உங்களுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த ஒரு 1/4 நூற்றாண்டில் இவர் மீது வைக்கப்பட்ட அந்த அவதூறு, இவர் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு, இவ்வளவு தூற்றுதல் வேறு எந்த தலைவர் மேலேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னன்னா நீ அரசியலுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஒற்றை நோக்கம் தமிழன் இந்த நடத்திக்க. எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஓட்டுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. நான் வேணா உனக்கு ஒரு விருது வாங்கி கொடுத்துட்றேன், நீ பிழைக்கிறதுக்கு வழியை நான் செய்கிறேன். ஆனால் ஓட்டு அரசியல்னு வந்து அதிகார பகிர்வுக்குள்ளே நீ வரணும்னா நான் விடவே மாட்டேன். அதுதான் இங்கே நடக்குது. அது தமிழர்கள் வரக்கூடாது. தமிழர்களின் பேரில் பேரில் வந்து சாதியை ஒழிச்சு. இப்போ நீங்கள் 75 ஆண்டுகளாக நீங்கள் ஒழிக்காத சாதி என்ன ஒழிச்சிங்க நீங்கள்? அவர் இன்னைக்கு கட்சி தொடங்கின உடனே வந்துட்டு பொது தொகுதி 17 தொகுதியில் பட்டியல் சமூகத்தை நிற்க வைக்கிறார். எப்படி சாத்தியமாச்சு? மட்டும் இல்லை, கண்டிக்கப்படாத சிறு சாதி, அதாவது அட்டவணை பிரிவினருக்காக கட்சி நடத்தப்படுறதுல கூட வந்து இந்த உங்களுக்கு இடம் கிடைச்சது கிடையாது. அது அரசியல் சாசன சட்டத்தில் இருக்குது, நடைமுறைப்படுத்தி ஆகணும். இவங்களுக்கு மற்றவங்களுக்கு இல்லை, அதெல்லாம் உள்ள கொண்டு வராரு. அப்போ வந்து இது செய்கிறப்ப சாதியை வந்து நீங்கள் ஒழிக்க முடியாது, அது சொல்கிறாங்க. ஆனால் சமத்துவம்னு ஒன்று இருக்குல்ல, ஈழத்தில் எப்படி தமிழன்னு ஒன்றான்னு என்ன உலகம் முழுக்குன்னு போனோடனே தமிழன்னு சொன்னால் அவங்களை ஈழம் தான் சொல்கிறோன்னா இந்தியான்னு சொல்கிறாங்க முதல்ல. அது எப்படி அங்கே சாத்தியமாச்சு? அங்கே எவனுக்காவது சாதி அரசியல் இந்த 30 ஆண்டில் பேசியிருந்தானா? எப்படி அங்கே இதெல்லாம் நடைமுறை ஆச்சு? இதை விட பல மடங்கு சாதி இதில் ஊர்ன இடம் தானே அந்த மண். அப்போ அப்படியான ஒரு கட்டமைப்பு இங்கே அரசியல் வழியில் வர்றதுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு? நீங்கள் எது அந்த ஒரு புள்ளியில் தான் நான் நிற்கிறேன். அங்கே இருக்கிற அந்த தம்பிகள் ஆதரிக்கிறாங்களா, அவங்க மதிக்கிறாங்களா, இல்லை சீமான் என்ன பாராட்டுகிறாரா, இல்லை எனக்கு நம்ம உள்ள உரிய இடத்த கொடுக்குறாரா? இதெல்லாம் எனக்கு கேள்வியே கிடையாது. வேணாம். நான் பத்திரிகையாளராக இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் சித்தாந்தம் இருக்குது. இங்கே எவனுமே நடுநிலைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனை விட 420 யாருமே இல்லை. நடுநிலைன்னு சொன்னவங்க ஒரு வேலை போனோன்னு எப்படி போய் சன் டிவிக்குள்ளே உட்காடுறாங்க? நடுநிலைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் ஒரு வேலைன்னு சொல்லி போனோன்னு டக்குன்னு எப்படி கலைஞர் டிவிக்குள்ளே உட்காடுறீங்க? அதெல்லாம் நடுநிலையை பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கேன். நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன், தோழர்கள் கோயிச்சுக்க வேணாம். அப்போ இடதுசாரின்னு சொன்னப்போ நீ எப்படி திராவிடத்தோடு சேர்ந்து நின்றுட்டு இருக்கிற? அப்போ நாங்கள் தமிழ் தேசியத்தோடு ஒரு அரசியல் பேசினா மட்டும் ஏன் இந்த சார்பு பட்டத்தை நீங்கள் சுமத்துறீங்க? இந்த கேள்வி வருதா இல்லை? ஒரு தமிழை வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுறது என்ன தவறு? அதுதான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இதை சரி விமர்சிக்கிறீங்க. சீமான தமிழை வந்து திராவிட அரசியல் பேசலாம், திராவிட தேசிய அரசியல் பேசலாம், நீ என்ன வேணாலும் பேசலாம், உங்களுக்கு இடம் இருக்குது. இடதுசாரி அரசியல் பேசலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஓட்டு அரசியலுக்குள்ள வந்துடாது, வட்டத்துக்கு வெளியே நின்றுக்கும். அந்த வட்டத்துக்குள்ளே வர வேலையை ஒரு செய்யும்போது பதட்டமாகறாங்க, அவதூறுன்னு பேசுகிறாங்க. சரி சீமானு வேணாம், நான் உங்கள் பேச்சுக்கே வரேன். நிறைய தோழர்கள் உங்கள் மாதிரி கேள்வி கேட்குறத நான் அவங்களுக்கு சேர்த்தே பதில் சொல்கிறேன். இப்போ ஓட்டு யாருக்கு நீங்கள் போடணும் அதை சொல்லுங்கள். நீங்கள்
சரியில்லை சீமான். ஓட்டு யாருக்கு போடுவீங்க? ஆமா. இதுதான் இங்கே ஒரு 30-40 இருக்கா? ஆண்டுகளாக என்ன இருக்குன்னா தமிழ் தேசிய தளத்தில் எல்லாம் பேசிகிட்டே இருப்போம், கடைசியாக ஓட்டு போய் வேறு வழி இல்லை இவனுக்கு தான் போடணும்னு போட்டு வரதில்ல. அந்த இடம் இல்லை, இது நாங்கள் இருக்கிறோன்னு ஒன்று வரப்போ வாய்ப்பு கொடுத்துட்டு விஷயம் நீங்கள் விமர்சிங்களேன். ஒரு சட்டமன்ற தொகுதி ஒன்று கொடுத்து பாருங்கள், அந்த தொகுதியில் இல்லை அதுவும் திராவிடத்துக்கான தொகுதியாக இருக்குதா, தமிழ் தேசியத்தினுடைய முகமாக மாற்றுறாங்களா நாங்கள் பார்த்துட்டு அடுத்த முறை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். ஒரு நாடாளுமன்ற தொகுதி நீங்கள் கொடுங்க, ஒரு அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு தவறு இருக்கும்போது நம்மளை விட விமர்சிக்க போகிறவங்க யாருமே இல்லை. அந்த ஒரு சித்தாந்தத்தில் தான் நாங்கள் நிற்கிறன ஒழி, அங்கேருந்து எனக்கு கொடுக்குறாங்க போகிறாங்கலாம் ஒன்றும் இல்லை. நிறைய செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, மாதம் மாதம் உனக்கு எதுவும் பெருசாக வருது, அதனால தான். எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சிரமப்பட்டு தான் அதை நடத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உங்களை மாதிரி வெளியில் இருக்கிற நண்பர்களுடைய கை கொடுப்பு மூலமாக தான் இந்த அளவுக்கு நம்பிக்கை, கை கொடுப்பு, உதவி, அதில் தான் சிறுக அதுக்குள்ளே நிற்கிறேன். கட்சியிலேருந்து என்னென்னா அங்கே நான் பார்க்குறேன் நெருங்கி, அது என்ன சொல்கிறது, சோளப்பொரி, யானை பசிக்கு சோளப்பொரின்ற மாதிரி ஒரு மொத்தமாக 40 தொகுதிக்கும் மொத்தம் 234 தொகுதிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் காலம் போகிறப்ப ஒரு எல்லாத்துக்கும் அவங்களால ரக்கையை விரிக்க முடியல. நிதி நினைக்கிறீங்களா? கட்டாயம் பிடிப்பா. அவர்கிட்ட அந்த வைரக்கெல்லாம் இருக்குது. மூர்க்கம் நீங்கள் அவரை மாதிரி பார்க்க முடியாது. நிறைய அவரை தூக்கி பேசுறதால எனக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னா வர்றதுக்கு செலவுக்கு சரியாக இருக்குது அவங்க. அப்போ சுற்றி இருக்கக்கூடியவங்களை பார்க்கறதுக்கான இது இல்லை. அது சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எவ்வளவு தொகுதிக்கு ரக்கையை விரிக்க. சீமானே நாம் தமிழர் திட்டி 4 வீடியோ போடுங்க, பொதுவாக நின்று திராவிட ஆதரவாக நின்று பேசுங்க. அது இல்லை, அது கொடுக்கறதுக்கு ஆள்லாம் வந்துடும், வேற விஷயம். ஒரு பிரபலமான நீங்கள் என்னென்னா எப்போவுமே போஸ்ட் ஓட்டுற பயலுக்கு மரியாதை கிடையாது சார். நீங்கள் உங்களை அப்படி யோசிச்சோம்னா அப்படி தானே இருக்கும். நீங்கள் சீமானுக்கு பண்ணீங்கன்னாக்கா திரும்ப பார்ப்பாங்கன்றீங்களா? ஆமாம், இப்போ பாருங்களேன், எவன் இன்னைக்கு யூடியூப் உலகத்தை எடுத்துக்காங்களேன், எவன் வாழ்றான்னு பாருங்க. சீமான் ஆதரிக்கிறவன் கிடையாது, சீமானை திட்டுறவன். இவன் பூரா தம்பிமார்கள் ஃபுல்லா அவன் தான் திட்டுறான்னு தெரியுது இல்ல. அவன் ஒன்ன திட்டி இவன் போய் பார்த்து தான் அவனுக்கு வியூஸை கூட்டுறான், இவன் பார்த்து தான் ஆடு வருது, அவனுக்கு வருவாய் வருது. அவன் போட்டோல தம்ப்நெயில்ல சீமான் போட்டோ வைக்கான், மட்டமா தட்டை வைக்கிறான். இவன் எல்லாம் போய் கொண்டு போய் பார்க்கான். அவன் வீட்டில் இருந்தே டாலர்ல வருமானம் வருது, அவன் மட்டும் செழிப்பா இருக்கான். திரும்ப திட்டி போடுறான், திரும்ப போய் பார்க்கான். உங்களுக்குள்ளதை எத்தனை பேர் பார்த்துருக்கான்? இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒரு 10 லட்சம் பேர் பசங்க இருப்பாங்களா, தொண்டர்கள் இருப்பாங்களா, எல்லா பயிலும் யூடியூப் பார்ப்பாங்கல்ல. எத்தனை பேர் உங்களுக்கு இந்நேரத்துக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கணும் தெரியலையே. அதுதான் என்னன்னா புரியல. இப்போ நேற்று சாந்தன் இவ்வளோ பெரிய விஷயத்த பேசி போகிறோம், 6000 பேர் பார்த்து உட்காந்து. அப்போ எதுக்கு அப்போ நீங்கள் எதை திட்டணுன்றீங்களா? சார் நீங்க நான் என்ன சொன்னேன், சீமானுக்கு இந்த ஐடியாவை நீங்க சொல்லுங்க சார். சீமான் ஒரு சேனல் நடத்தணும், சீமானை பத்தி சீமானை திட்டி வீடியோ போடணும். சீமான் எதுக்கு ஊர்ல உள்ளவண்டெல்லாம் பிச்சை எடுத்துட்டு கட்சி நிதி வசூல் பண்ணி நடத்தணும்? சீமான் அவரை திட்டி இன்னைக்கு நாம் சீமானை துவைத்து தொங்க விடுகிறோம்னு சீமான் பேசணும். வீடியோ போட்டாருன்னு வைங்களேன், செம ஹிட்டா போகும். இல்லை நிறைய பேர் அவரை வெளியில இருந்துட்டு விமர்சனம் பண்ற மாதிரி இல்லை, கூட இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு வெளியில விமர்சனம் பண்றாங்க. அது அவங்க நிலைப்பாடு, அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. இழந்திருக்கலாம், சில பேர் அவங்க உழைப்பை இழந்திருக்கலாம், அதை பேசுறாங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டம் என்னன்னா, தமிழ் தேசிய அரசியலும் வேணுன்றாங்க, ஆனால் சரியில்லைன்னு விமர்சனம் பண்றாங்களா? எனக்கு இது புரியல. யாருக்கு நீ ஓட்டு போடணும்னு சொல்கிறேன், எனக்கு தெளிவாக சொல்ல. இல்லை, தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியல் சரியில்லைன்னு தானே தமிழ் தேசிய அரசியல் சரியாக வராது. உங்களுக்கு குறைகள் மாற்றம்னு சொல்ல வர்றவங்க ஒரு சரியான மாற்றம் வரணும் இல்லை. அந்த உங்களுக்கூட அந்த வடிவேல் மாதிரி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை முகச்சாமிங்கிறவங்கள அதுக்குள்ளே இவ்வளோ சலசலப்பு. அதுதான் சொல்ல வரேன், இருக்கும் குறைகள் இருக்கும். அதை தாண்டி வந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ அவதூறம் ஏன் வாங்கி பேசணும்? என்ன நோக்கம்? வந்துடக்கூடாதுன்ற ஒரு ஒற்ற நோக்கத்துக்கு ஏன்? எதிரி இருக்கதானே சார் செய்வா. உங்களுக்கு எல்லாருமே உங்களை ஆதரிக்க, அதுக்கு மத்தியில தான் அந்த வளர்த்து வாய்ப்பை யார் கொடுக்கா? நீங்க தானே கொடுக்குறீங்க. இந்த மாதிரியான இவ்வளோ பேரை கட்சியை விட்டு நீக்கிறீங்க, வைக்கிறீங்க, அந்த மாதிரியான புகார்கள்லாம் வருது. கட்சியை விட்டு நிற்கிறாங்கன்றப்ப நான் திரும்ப அந்த இடத்துல சொல்ல வரேன், நாளைக்கு நானே கூட வெளியே போகலாம். சில முரண்பாடு வரும்போது நான் விலகிக்கிறேன். நான் உறுப்பினர்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 2 முறை எனக்கு தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு அறிவிக்க போகிறேன்லாம் சொன்னார். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்திடாதீங்க, நான் அந்த மாதிரி பழக்கம் எனக்குல, நான் வரவும் மாட்டேன், ஆதரவாக நிற்கிறேன், அதோடு தான் நிறுத்தி விட்டுட்டோம். நம்ம அது நாளைக்கு இந்த மாதிரி நட்பு இருக்கிறப்ப சில விஷயங்கள் தவறாக போகும்போது நம்ம கட்டாயம் விமர்சனம் பண்ணிவிட்டு வேணாம் சங்காத்தம் சொல்லிட்டு தான் வருவோம். ஆனால் இன்றைக்கி போகிறவங்க எல்லாருமே என்னன்றாங்கன்னா, அது போகிறது மட்டும் இல்லை, நீங்கள் திரும்ப அடுத்து செய்யக்கூடிய வேலை இருக்குல்ல. அப்போ இத்தனை வருஷம் என்னுடைய மூச்சு, என்னுடைய உயிர் எல்லாம் அந்த தமிழ் தேசியம் அப்படின்றப்ப நம்ம தம்பி ராஜீவ்காந்தி
அவன் மேடையில் பேசாத பேச்சா சீமான் மாதிரி இப்படி கையை விரிச்சுலாம் பேசுவான். என்ன பேச்சு பேசுவான். பார்த்தீங்கன்னா உதயநிதி தலைவருங்க, கருணாநிதி தலைவருங்க. டேய் 2009 வந்து கண்ணில் பார்த்த ஒருத்தனால கருணாநிதி தலைவர்னு சொல்ல முடியுமாடா? நீ அப்போ எவ்வளோ பெரிய எல்லாம் அந்த தம்பி பேசினாரு தான் ஆச்சரியமா இருக்குது. எல்லாம் அவர் பேசுனது தான் நிறைய. இல்லை இன்னைக்கு கருணாநிதி எப்படி நீ பேசுனா, எப்படி இந்த வாயால சொல்ல முடியும், எப்படி உதயநிதி தலைவர்னு சொல்ல முடியும்? என்னடா நீ அப்போ வந்து ஒன்று இங்கே பேசுனது போலியா இருக்கணும், இல்லைன்னா நீ அப்போ அங்கே போய் இருக்கிறது போலியா இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று. நீ சீமான் மேடையில் பேசுனது இப்போ அது வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும், இல்லைன்னா இப்போ நீ போய் அங்கே இருக்கிற நடிப்பாக இருக்கணும். என்ன இது? உங்களுக்கு இந்த தேர்தலில் வந்து ஒரு 10% தாண்டி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறின பிறகு நான் கட்டாயம் கடுமையான விமர்சனம் எனக்கு இருக்கும். இப்போ நான் அதை செய்கிறேன்னா நான் கூட இருந்து முதுகுல குத்துற மாதிரி அர்த்தம். நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறேன்னா இதான் விமர்சிக்கிற மாதிரி என்ன இருக்குது? நான் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டு இல்லை. பொதுவான அறிவுத்தளத்தில் இயங்கக்கூடிய ஆட்கள் எப்பவுமே வந்து சரி தவறுகளை பேசணும். அதுதான் அவசியமானது. நீங்க எல்லா நேரத்துலயுமே வந்து சீமானுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி முட்டு கொடுத்து சரின்னு எதுவும் போட்டதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க வந்து தவறை சில விஷயங்கள் நடக்கும்போது இது தேவையான ஒன்றும் இல்லை. ஈழம் கிடைச்சா எங்கே மலர்ந்து இந்த கேள்வி நான் மட்டுமே தான் கேட்டேன் மீடியாவில். இன்றைக்கும் பதிவு பண்ணிக்கிறேன், வேறு யாரும் கேட்கல. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஏன்னா எதிர்கட்சி எதிராளுங்களே பரவாயில்லைங்களே, கூட இருந்துக்கிட்டு இந்த கேள்வியை கேட்டிங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். நாங்கள் சொன்ன பிறகு தான் வந்துட்டு சட்டமன்றத்தில் 2009-11 வரைக்கும் கத்தி பார்த்தோம். இந்த கை கெட்ட தூரத்தில் ஒரு இனப்படுகொலை ஒரு 500 வருஷம் திரும்பி பார்த்து வரலாற்றை யாரும் திருப்பி பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய ஜெனோசைடு நடந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிற தொப்பல் கூடி வரோம்ன்ற ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பஞ்சாயத்தில் காரி துப்ப மாட்டான். பேசி பார்த்தோம், எல்லாம் கோரிக்கை வச்சு எதையுமே செய்யலையே கருணாநிதி. இவங்க நாங்கள் பேசி நாங்கள் வச்ச பிறகு தான் வந்து இந்த அம்மா வந்த உடனே அறிவித்தாங்க முதல் வேலை சட்டமன்றத்தில். இது ஒரு மாற்றமாக இல்லையான்னு கேட்டார். இப்போ நீங்கள் கருணாநிதி செய்தது இவங்க செய்யறதுக்கான காரணமாக நாங்கள் இருந்தோம், அப்போ எங்களை அதை பேச மாட்டேங்கிறீங்க, அதை மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டார். சில விஷயங்கள் நான் நேரடியாக அவர்கிட்ட கேட்டுறது உண்டு. இது சரியாக இல்லை, இது வேணாம் பார்த்துக்குங்க, இது சரியாக இருக்காதுங்க ஐயா, பாருங்கள் யோசிங்க அப்படின்னா. நான் வலிந்துலாம் அவங்கக்கிட்ட கருத்துலாம் தெரிவிக்க மாட்டேன். சில விஷயங்கள் சரியில்லைன்னா அப்படி இருக்காது ஐயா, பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் பண்ணீங்க. அதாவது சீமானை வீழ்த்துறதுக்காக திராவிட கம்பெனி ஆர்டிஸ்ட் கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9556477333 linesmediaworks@gmail.com. திரும்ப கூப்பிட்டு வந்தாங்க. அது பயங்கர எபிசோடாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சீமானே வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆடியோ எப்படி ரிலீஸ் பண்ணீங்க? இல்லை அந்த ஆடியோ, அதாவது டோட்டல் எபிசோடையும் அந்த ஆடியோ வந்து டோட்டலாக முடிச்சு விட்டு என்னன்னா, இது எப்படி சொல்றேன், பொதுவாக நான் அந்த மாதிரி இந்த ராவணா பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் விவகாரத்துக்குள்ள நான் வரது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளோ முடிஞ்சு 4 எபிசோடு அங்கே முடிச்சு 4-5 எபிசோடு இங்கே மாதிரி அங்கே கர்நாடகாவிலேருந்து அங்கேயும் பஞ்சாயத்து ஆகி ஃபிலிம் சாம்பர் வரைக்கும் பஞ்சாயத்து ஆன வந்து திரும்ப கொச்சப்படுத்துறதுக்காக கொண்டுட்டு வருது. நான் நம்பலை யாருமே முதல்ல. பொதுவாக பெண்கள் வச்சு வீழ்த்துவாங்க. அப்போ எனக்கு அது திடீர்னு இவ்வளோ வீராவேசம், இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க அந்த சகோதரிங்களாம், என்ன எதுன்னு பார்க்க எனக்கு இதுவாக இருந்தது. அப்போ தான் எனக்கு அந்த பழைய மூளை வேலை செஞ்சு குமுதத்தில் இருந்து அடங்கியிருந்ததை ஒன்று இந்த பழைய தொடர்புகள்லாம் தொடர்ச்சியாக இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நான் கண்டுக்கவே இல்லை. அதை பார்த்துருப்பீங்க அந்த எபிசோடெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. சைலண்ட்டாக பார்த்துன்னு இருக்கிறப்ப நம்ம பங்காளி ஊந்து பேசுனதும் அதுக்கு இந்த தரப்புலேருந்து பதில் வந்ததும் முக்கியமான சோர்ஸ்லேருந்து இந்த ஒன்று இது வந்து பேசின முக்தார்கிட்டேருந்து வந்திருக்கணும். பேசுகிறாங்க, ஒருத்தர் கேட்குறாங்க, 2 பேர்கிட்ட இருந்தால் தான் வந்திருக்கு. எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு இன்றைக்கி எல்லா வரைக்கும் அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? சோர்ஸை காட்டி கொடுக்க முடியாதா? ஆனால் நீங்கள் எங்கேயோ எல்லா இடத்துலையுமே அவங்க ஆள்களுக்குள்ளே ஒரு உளவாளியாக வச்சுருக்கீங்க. அது சொல்லவே கூடாது. ஆனால் அந்த ஆடியோ வந்து இந்த எபிசோடில் அது ஒரு முக்கியமான ரோல் இல்லை. அது வந்து டோட்டலாக வந்து இந்த ட்ராமா கோஷ்டிகளை அம்பலப்படுத்தின. பொதுவாக வந்து நான் எதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட
நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க அந்த என்ன வலைத்தளத்தில் இவ்வளோ மோசமாக நம்மை பற்றி விமர்சிக்கிறாங்க, ஒரு பதிலை கூட சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம். என்னென்னா பண்ணி உடம்பு முழுக்க சேர்த்து பூசி சிலிப்பிட்டு நிற்கிது, நம்மளும் போய் இது பண்ண உன் மேலே பழம் பட்டுருது, தொடச்சிட்டு போவே எப்படி சேர்த்து அடிச்சுன்னா அது கூட இறங்கி மல்லு கட்டிங்களா அந்த குட்டையில் உண்டு சொல்லுங்கள். விலைக்கு போகிறதா ரோட்டில் வந்து நிறைய இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் வண்டியாக கெட்ட கெட்ட வார்த்தை திட்டிக்கிட்டே பேசிட்டு போவான். நீ இப்படி திரும்பி பார்த்தா கூட உடனே ஒன்றையும் அதே போல் திட்டுவான், பார்த்துருப்பீங்க. ஆமாம். பரிதாபம் பட்டுட்டு போவீங்களா, அவனை பதிலுக்கு உட்காந்து சிட்டின்னு அவங்க கூட உட்காந்து சத்தம் போட்டுன்னா அவனுக்கும் உனக்கு என்ன ஆகுது? நான் இந்த தம்பிங்களை அப்படி தான் பார்க்குறேன். நான் விமர்சனம் பண்ணி 2 பேர் போட்டிருக்காங்க, பார்த்துருக்குறேன். நம்ம மட்டமாலாம் பேசியிருந்தேன், கண்டுக்கவே இல்லை. நான் இந்த 2 பிறவிகளாக தான் பார்க்குறேன். நான் பொதுவாகவே எங்கே என்ன ஏது பண்ணுறேன் என்ன செய்கிறேன் இன்ன வரைக்கும் சொல்லவே மாட்டேன். என்ன நீ சீண்டும் போது அது வெளியில் வரும். இந்த விஷயத்தில் வந்து சீண்டிக்கிட்டே இருந்தாங்க, சரி இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த ஆடியோ வந்தது. இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது. அவங்க ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க, நான் அதையும் சொல்கிறேன். இங்கே ஒரு திட்டம் வரும் வேலை செய்ய கட்டாயம். அதனால் தேர்தல் நெருக்கத்தில் மறுபடியும் ஒரு எபிசோட் நடக்குமா? வேறு வழியில் வருது. அதுக்கான வேலையும் வேறு வழியில் இருக்குது. இது இன்ன வரைக்கும் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். சீமானுக்கும் தெரியாது, அவங்க தம்பிக்கும் தெரியாது. அங்கே அந்த அறிவுத்தளத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கான கட்டமைப்பை ஒன்று வலுவாக்கணும் நாம் தமிழரில். அது இல்லை. அங்கே அறிவுத்தளத்தில் ஓட்டையாக இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு டீமை உருவாக்கி அங்கே பண்ணணும். அது நேரம் இல்லாமல் அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க விஷயம். அது ஏகலைவனை எப்படி அடையாளப்படுத்துறது? அவர் ஒரு சாதி வெறியர், இன வெறியர் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதுதான் உங்களுடைய அடையாளமா? தெரியல. நீங்கள் சாதி வெறியரா? தெரியல, எனக்கு தெரியல. அது அவங்கவுங்க பார்வையில் ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சுருக்கிற மாதிரி நான் என்ன வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன சாதி வெறியராக சொல்லலாம், இன்னொருத்தர் இன வெறியர்னு சொல்லலாம், இன்னொருத்தர் என்ன சங்கின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் மத்தியில் நான் எனக்கு என்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு நபராக, என்னுடைய சித்தாந்தத்துக்கு ஏற்ற ஒரு நபராக, யாரையும் முதுகில் குத்தாத ஒரு நபராக நான் வந்துட்டு, அது மட்டும்தான் எனக்கு தெரியுது. சாதி வெறியராக இருந்தாக்கா சாதிக்கு அப்பாற்பட்டு நான் எல்லாருக்கூடையும் எல்லா தளத்துலையும் இருந்துக்க மாட்டேன். குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு இருக்கிறப்ப இருந்துட மாட்டேன். இந்த பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்குறப்ப இந்த பக்கத்துக்கு ஒரு பதில் வருது. இப்போ உங்களுக்கு ஜெய்பீம் படம் வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து இதை விட உலக புரட்சி யார் இது இல்லைன்னு பெருசாக உருட்டுனாங்க. அதை எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு நான் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன். பாமக நான் என்னை வந்து வன்னியர்னு நினச்சிட்டு சாதி வெறியர்னு நிறைய பேர் என்னை திட்டினாங்க. நான் அவங்களுக்கு திருப்பி கேட்டேன், அந்த தொடர்கள் நிறைய புரட்சியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள், கரெக்டு, நீ ஏதோ ஒரு சமூக தலைவனாக ஏற்றுக்கிட்டு இருப்பேன். அங்கே வந்துட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ராமதாஸ் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏன்னு சொல்லி வைக்கிற ஒரு போர்டு மாதிரி உன் தலைவனுடைய ஒரு போர்டு, உன் கட்சி சிம்பிளுக்கு ஒரு துண்டு, உன் கால்ன்ற ஒன்று அங்கே வச்சுட்டு. இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, அந்த போலீஸ்காரன் வந்து யார் இருந்தால் அவன் ஒரு திமுக இன்னைக்கு அந்த ஆள் வந்து திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு அதான் அந்த போலீஸ்காரர் என்ன சாதின்னு என்ன இதுங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், இதை வந்து எழுதுனேன் நான். அப்போ பாமகவுக்கு நான் சாதகமான ஆளா அப்படின்ற மாதிரி. திருமாவளவன் தரப்பில் வந்துட்டு அவர் சமூக நீதி வேணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞருக்கெல்லாம் சமூக நீதி பின்பற்றாமல் இந்த அரசு வேலை போடுது, வழக்கறிஞராக போடுதுன்னா அதிமுக பிரிவில் வழக்கு போட்டப்போ திமுக கூட விசில் அடிச்சு நின்றுச்சு. திமுக இப்போ அதிகாரத்துக்கு வந்தோன்னா அதே வேலையை செய்து அந்த இடஒதுக்கீடு அதெல்லாம் பின்பற்றவில்லை. அந்த வழக்கு அப்படியே இருக்குது. அந்த திருமாவளவன் உங்கள் கூடவே இருக்கிற இதை விரிவாக நான் எழுதுகிறேன். இந்த சமூகம் பட்டியல் சமூகம் எப்படியான இடத்த நீ கொடுத்துருக்கணும், ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு எழுதுகிறேன். அப்புறம் உடனே இங்கே ஒரு சாதி வெறி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சமூகத்துக்கு எழுதுகிறோம். எல்லா தரப்புலும் தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இங்கே ஊடகம் எப்படி இருக்குன்னா, நம்மளாம் ஒரு சுருக்கமாக என்னென்னா ஒரு மாஃபியா தனம் இருக்குது இதில். ராமதாஸ் அவர்கள் இந்த போன தேர்தலில் கூட்டணி வச்சுட்டு ப்ரெஸ் மீட் வைக்க வராரு. அதிமுகவோட இணைந்தால் தாயை பிறந்ததுக்கு சமம் ராமதாஸ் சொன்னார். எப்படின்னு 10 முறை திருப்பி கோரஸாக மூளைக்கு கத்துறேன். அரசியல் இதெல்லாம் சகஜங்க. நேற்று எதிரியாக இருப்பான், இன்றைக்கி பகையாக இருப்பான். இப்படின்னு கடந்து போகிறார். அவர் ஒரு பெரிய வெறித்தனமாக சேர்ந்து டார்ச்சர் பண்ணி அந்த கூட்டமே சலசலப்பாக முடியுது. நான் அதுக்கு எழுதுகிறேன். நான் இந்த பக்கம் அப்படியே அறிவாலயத்தில் ஸ்டாலினை பார்த்து காங்கிரஸ் நான் முதுகில் சுமக்கிற அழுக்கு மூட்டை தான் திமுக, ஊழல் பெருச்சாலி அது, அதால் நாங்கள் அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது அதிகம், சனியை தொலைஞ்சி போச்சு தூக்கி போட்டோன்னு சொன்ன இளங்கோவன் காங்கிரஸ் கூட திரும்பி எப்படி ஒன்றா சேர்ந்தீங்க? என்னுடைய மனைவியை அறநிர்வாணப்படுத்தி படிக்கட்டில் ஏறி இறக்கின இந்த காங்கிரஸை வேரடி மண்ணோட நான் வீழ்த்துவேன்னு சொன்ன கருணாநிதி, தயாலமாவை அசிங்கப்படுத்தினது மிஸ்ஸா காலத்து போலீஸ், இந்திரா காந்தி போலீஸு, அந்த காங்கிரஸை மண்ணில் வீழ்த்ததுக்கு தான் கருணாநிதி உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன கருணாநிதி திரும்பி எப்படி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக கேட்குறீங்களா எங்கேயாவது ப்ரெஸ் மீட்டில் அப்படின்னு நான் எழுதினேன் ஒரு பதிவு. சரியா தப்பாது? சரிதான். இங்கே கேட்குற நியாயம் இங்கே இருக்குன்னு இல்லைன்னு எழுதணுன்னு இந்த நாலாந்தரமாக பேசினாரே உங்களுக்கு. அப்போ அதெல்லாம் சரின்னு சொல்கிறப்ப நான் கேட்டால் மட்டும் உங்களுக்கு சாதி வெறியர், இன வெறியர்,
அந்த வெறியர் இந்த வெறியர் என்னென்னோ பேருன்னா அதுக்கு தான் சொல்கிறேன், நானாக நிற்கிறேன். யார் யார் பார்வைக்கு என்னென்ன தெரியுது பார்த்துக்குங்க அப்படின்ற அவ்வளோதான் விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய நீண்ட நேர்காணலுக்கும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய ஒரு பெரிய அனுபவங்களுடைய தொகுப்பாக இருக்கிறீங்க. உங்களுடைய தொடர் பயணம் வெற்றி அடையட்டும். ராவண ஆசிரியருக்கு நன்றி பாலா. குறிப்பாக வந்து லைன்ஸ் மீடியா பார்வையாளர்கள் ஒவ்வொருத்தரும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன ஒரு அறிவுத்தளத்தில் நல்லபடியாக வந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஊடகங்களை வந்து ஆதரிக்கணும். பொதுவாக தமிழ் மக்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். எனக்கு இப்படியான ஒரு நேர்காணல், ஒரு நீண்ட அனுபவத்தை எனக்கு தெரிஞ்சு 2 முறை தோல்வியில் முடிஞ்சது. ஒரு தம்பி இந்த மாதிரி எடுத்தார், தோல்வியில் முடிஞ்சது, ரெக்கார்டிங் தான் ஆகலை. ஆனால் உங்களுக்கு அது வாய்ச்சிருக்குது. எனக்கு ஒரு வாய்ப்பாக அதை நான் பார்க்கும்போதெல்லாம் இந்த நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஊரில் உள்ளவங்க கதையெல்லாம் பேசுகிற ஒருத்தனுக்கு அவன்கிட்ட இருக்கிற ஒரு கதையை வந்து எவனுமே பேச முடியாது. அவனாக எழுதினா தான் உண்டு. அதை எல்லா நேரமும் எல்லாரும் எழுதுறதுக்கான சாத்தியங்களா. ஸோ அப்படியானவர்களை தேடி பிடிச்சி கதை எனக்கு இப்போ லைன்ஸ் மீடியா எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. உங்களுக்கும் நல்லது. தொடர்ந்து நம்ம சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம்.